Hello everyone, welcome you all to the Commerce Teacher. ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸாக நம்ம 5 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 பார்ட்ஸில் இன்ட்ரடக்ஷன் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ளஸ் 3 இல்லஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது illustration 4. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate the capital as on 31st of December 2018. So, first இதில் capital as on 1st January 2018. இது வந்து இப்போ என்னன்னா opening capital. Next, goods taken for personal use of the proprietor. Drawings. Goods taken அப்படின்னா drawings. Additional capital profit of the year. ஸோ இதில் ஒன்று மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ illustration 4. illustration 4ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் ended 31st December 2018. ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் போட்டுக்கலாம். particulars, amount. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபார்மேட்டை வந்து எழுதணும். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ். ஸோ இதுலேருந்து வர வேல்யூல லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் introduced during the year. The year. Next, adjusted closing capital. Less opening capital. இதுலேருந்து வரதான் ப்ராஃபிட். ஸோ நம்ம கொஸ்டின்லேயே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னதுனால ப்ராஃபிட் வேல்யூஸ் போட்டுடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வைஸ் எழுதிக்கலாம். ஸோ ஆஸ் ஆன் opening capital is 27500. Opening capital 27500. Next, goods taken 5000. So goods taken 5000. Next, additional capital 2500. Additional capital 2500.
நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000. ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000. ஸோ நம்ம இப்போ என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க போகிறோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இல்லுஸ்ட்ரேஷன் 3ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ப்ராஃபிட் எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா எப்போவுமே ப்ராஃபிட் க்ளோசிங் விட ஓப்பனிங் கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு க்ளோசிங் கேபிட்டல் minus opening capital. So நம்ம இப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா சேஞ்ச் பண்ணுறோம். க்ளோசிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ நம்மளோட வேல்யூ ஓப்பனிங் கேபிட்டல் 27,500 ப்ளஸ் 10,000. ஸோ 37,500 தான் நம்மளோட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ 37,500 தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ட்ராயிங்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணி வர வேல்யூ தான் லெஸ் ஆகி நம்மளுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ட்ராயிங்ஸ்லேருந்து அட்ஜஸ்ட் ஆகி வர வேல்யூ. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அடிஷ்னல் கேபிட்டல் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி வர வேல்யூ தான் க்ளோசிங் கேபிட்டல் ஆட் பண்ணி ட்ராயிங்ஸ் வர வேல்யூவோட வேல்யூ. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர் ப்ளஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூ தான் அது. ஸோ இப்போ நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் adjusted closing capital. So adjusted capital எவ்வளோ 2,500 plus adjusted closing capital எவ்வளோ 37,500. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40,000. ஸோ நம்மளுக்கு இங்கே வர வேண்டிய வேல்யூ 40,000. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ அந்த வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங். ஸோ என்ன பண்ணுவோம்னா இப்போ ட்ராயிங்ஸும் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு equal to drawings minus நம்ம calculate பண்ணோம் வேல்யூ 40,000. ஸோ இப்போ drawings எவ்வளோ 5,000 minus 40,000. ஸோ டிரைவ் பண்ணால் நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் 35,000. ஸோ 35,000 இதான் நம்மளோட
க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம இதில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் from the வேல்யூ ப்ளஸ் adjusted க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இது மூணும் நம்ம இந்த வேல்யூவில் ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சம் இஸ் illustration 5. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது illustration 5. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. Next closing capital 2,75,000. Additional capital 30,000. Profit 15,000. Drawings. ஸோ நம்ம drawings தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ illustration 5. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். Statement of profit and loss for the year ended 31st March 2018. ஸோ டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். ஸோ particulars amount. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எழுதிடுவோம். க்ளோசிங் கேபிட்டல் drawings less additional capital introduced during the year next adjusted closing capital less opening capital ஸோ இப்போ டிரைவ் பண்ணி நம்மளுக்கு வரப்போகிறது தான் வேல்யூ. ஸோ அதில் ஆல்ரெடி ப்ராஃபிட்னு சொன்னதுனால ப்ராஃபிட் மேட் டியூரிங் தி இயர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. Opening is 2,50,000. Next 31st of March 2018 2,75,000. Closing is 2,75,000. அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் 30,000 ப்ராஃபிட் 15,000.
ஸோ நம்ம என்னென்னலாம் இப்ப கண்டுபிடிக்க போறோம்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் பிளஸ் க்ளோசிங் கேப்பிட்டல் டிராயிங்ஸ் டிரைவ் பண்ணி வர வேல்யூ பிளஸ் டிராயிங்ஸ். ஸோ இது 3 வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் கண்டுபிடிக்க போறோம். Adjusted closing capital. ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ப்ராஃபிட் பிளஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் கேப்பிட்டல் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு, இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ, ஓப்பனிங் கேப்பிட்டல் எவ்வளோனா 2,50,000 பிளஸ் ப்ராஃபிட் வந்து 15,000. ஸோ இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணா 2,65,000. இதான் நம்மளோட அடிஷ்னல் க்ளோசிங் கேப்பிட்டல். ஸோ 2,65,000. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அடிஷ்னல் கேப்பிட்டல் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்னா, க்ளோசிங் அண்ட் டிராயிங்ஸ் ஆட் பண்ணி வர வேல்யூவில் லெஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அடிஷ்னல் க்ளோசிங் கேப்பிட்டல் கிடைக்கும். ஸோ லெஸ் பண்ணி வர வேல்யூ தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, நம்ம அடிஷ்னல் கேப்பிட்டலையும் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டலையும் ஆட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இது வந்து டிராயிங்ஸ்லேருந்து வர வேல்யூ. ஸோ ஈக்குவல் டு, நம்மளுக்கு இப்போ இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிற அடிஷ்னல் கேப்பிட்டல் பிளஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் ரெண்டுமே நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் பிளஸ் அடிஷ்னல் கேப்பிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். அடிஷ்னல் கேப்பிட்டல் மட்டும் போட்டுக்கலாம், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,65,000, அடிஷ்னல் கேப்பிட்டல் 30,000 இருக்குது. ஸோ 2,65,000 ப்ளஸ் அடிஷ்னல் கேப்பிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 30,000 இஸ் ஈக்குவல் டு 2,95,000. இதுதான் நம்ம டிராயிங்ஸ்க்கு அப்புறம் வர கேல்குலேஷனோட அமௌண்ட். ஸோ இப்போ தேர்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, டிராயிங். டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, க்ளோசிங்கையும் இப்போ அடிஷ்னல் கேப்பிட்டல் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்தது இல்லையா, அதையும் மைனஸ் பண்ணி வரது தான் நம்மளோட டிராயிங்ஸ். ஸோ நம்மக்கிட்ட 2,75,000 அவங்களோட ஓப்பனிங்கில் இருக்குது, சாரி க்ளோசிங்கில் இருக்குது. ப்ளஸ் நம்ம டிரைவ் பண்ணி வர வேல்யூவில் 2,95,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2,95,000. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் நம்மளோட டிராயிங்ஸ். ஸோ க்ளோசிங் கேப்பிட்டல்
minus drawing calculation. So equal to closing capital எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,75,000 மைனஸ் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 2,95,000. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர வேல்யூ 20,000. இதுதான் நம்மளோட ட்ராயிங்ஸ். ஸோ இந்த 20,000 நம்ம இங்கே போடுறோம். நம்ம கண்டிப்பாக இந்த ஒர்க்கிங்ஸை நம்ம ரஃப்ல போடக்கூடாது, மெயினில் தான் போடணும். பிகாஸ் இதுதான் சம்மே. ஸோ ப்ளஸ் ஃபார்மேட்லேயும் நம்ம அதை ஃபீட் பண்ணிட்டே இருந்திருக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த சம்மில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ட்ராயிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ண வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை மூணும் நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைலை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா a statement of affairs is a statement showing the balances of assets and liabilities on a particular date. ஸோ இதில் என்ன காமிக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டே டு டே நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் பர்டிகுலர் டேட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் the balances of assets are shown on the right side. பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரைட் சைடில் ஷோ ஆகும். பேலன்ஸ் ஆஃப் liabilities on the left side. ஸோ என்னென்ன அசட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கோ அது எல்லாமே நம்மளோட ரைட் சைடில் ஷோ ஆகும். பேலன்சஸ் ஆஃப் liabilities எல்லாமே நம்மளோட லெஃப்ட் சைட் ஷோ ஆகும். அசட்ஸ்னா என்ன? அசட்ஸ்னா நம்மளோட சொத்து. ஸோ நம்ம கையிலேயே இருக்கிறது. எக்ஸாம்பிள் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஃபிக்ஸட் அசட், பில்டிங்ஸ் ஏதாவது வச்சுருந்தா பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், இது எல்லாமே நம்மளோட அசட்ஸ். லைபிலிட்டிஸ் எதுலாம் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ரெண்ட்டு, எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது எல்லாமே லைபிலிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா next point, it is prepared from incomplete records to find out the capital of the business unit on a particular date. It is prepared. எப்போ இது ப்ரிப்பேர் ஆகும்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட் இஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். ஸோ என்னென்ன பர்டிகுலர் டேட்டில் நம்ம என்னென்ன கேல்குலேஷன் பண்ணுறோம், என்னென்ன டிரைவ் பண்ணுறோம், பிஸ்னஸோட யூனிட்டோட கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட். நம்ம அசட்ஸ் வச்சுருக்கோம், லைபிலிட்டிஸ் வச்சுருக்கோம். அப்போ என்ன பேலன்ஸ் ஷீட் தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இது பேலன்ஸ் ஷீட்டை ரிசம்பிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் அசட்ஸ் அண்ட் டோட்டல் ஆஃப் லைபிலிட்டிஸ் இஸ் டேக்கன் ஆஸ் கேபிட்டல். நம்ம வந்து கேபிட்டல்லேருந்து தான் எக்ஸ்பென்சஸும் பண்ணியிருப்போம், இன்கமும் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸையும் நம்ம காமிச்சிருப்போம், இன்கமையும் நம்ம காமிச்சிருப்போம். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான் நம்மளோட கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் அசட்ஸ், டோட்டல் ஆஃப் லைபிலிட்டிஸ் இஸ் டேக்கன் ஆஸ் கேபிட்டல். இன்கம் நம்மளுக்கு உள்ள வருது, எக்ஸ்பென்சஸ் வெளில போகுது. ஸோ அசட்ஸ் உள்ள வருது, லைபிலிட்டிஸ் வெளில போகுது. ஸோ அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நம்மளோட கம்பெனியோ பிஸ்னஸோட வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஒரிஜினலான கேபிட்டல். ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். Capital is equal to assets minus liabilities. So next point, although the statement of affairs is a list of assets and liabilities. The statement of affairs என்கிறது வேற எதுவுமே கிடையாது. List of assets and liabilities. It is not called balance sheet because இது வந்து பேலன்ஸ் ஷீட்னே நம்ம கூப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா வேல்யூ ஆஃப் அசட்ஸும் லைபிலிட்டிஸும் ஃபுல்லாக ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்ஷியலாக தான் இருக்கும். லெட்ஜர்ஸ் எதுவுமே பேலன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் கால்ட் பேலன்ஸ் ஷீட் பிகாஸ் ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஷோன் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்
ஆர் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ். இது நம்ம கரெக்டான டிரைவ் பண்ண வேல்யூவா இருக்காது. அவங்களா எதார்த்தமா போட்ட ஒரு வேல்யூ. பிகாஸ் இது ஃபுல்லாவே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வச்சு தானே நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ப்ராப்பரான பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட இருக்காது. ஸோ அது இல்லாம அவங்க டிரைவ் பண்றதுனால நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சம் ஐட்டம்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின். சில ஐட்டம்ஸ் அக்கவுண்ட் மெயின்டெயின். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அட் பேங்க்லாம் நம்ம பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்றது, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் இன்கம்ஸ்லாம் பேங்க்ல காமிக்கும். ஸோ அத தவிர்க்கவே முடியாது. நம்ம அத கண்டிப்பா ஷோ பண்ணியே ஆவோம். பட் சம்டைம்ஸ் ரிலிவன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம நம்ம எதார்த்தமா ஒண்ணு ஆட் பண்ணியோ, ஒண்ணு லெஸ் பண்ணியோ நம்ம காமிப்போம். ஸோ சம் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ரிலிவன்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சம் பேலன்சஸ் ஆர் நியர் எஸ்டிமேட்ஸ் பேஸ்ட் ஆன் மெமரி. நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அத வச்சு நம்ம ரிசிப்ட்டோ, பேமெண்ட்டோ நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டான ரெக்கார்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணாம நம்ம பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&Lக்காக நம்ம டிரைவ் பண்ற ஒரு வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம இத ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க காமர்ஸ் டீச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச்.